வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24/1/5167 நாள் 7/5/2026 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிடுகின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோயிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக, இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் 4ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம் பராபவநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 24/1/5167 நாள். ஆங்கில மாதம் தேதி 7/5/2026 மே மாதம். காலையில் சூரிய பவனாகப்பட்டவர் நம்ம கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:57 ஆயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ. மாசமானது சூரிய பவனாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி 5:56 வினாடி. காலை 8:22 வரை. அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே ரிஷபக்ஷ தேய்பிரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் ரிஷபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவசம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரும் அவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும்.
அந்த தமிழ் மாதத்தை வைத்துத்தான் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும். அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் கொள்ள வேண்டும். முதல் அமாவாசை முதல் மறுநாள் முதல் அந்த மாதமான அதிக மாதமாக இருப்பதால் அந்த மாதத்தில் தங்களது பித்திருக்களுக்கு பித்திருக்கர்மாவை செய்யக்கூடாது என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 27 நாழிகை 3 வினாடி மாலை 4 மணி 46 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவியலாக பிறந்த, அதாவது சித்திரை மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் 4ஆம் நாள், புருஷபக்ஷ தேய்வரே சஷ்டி விரதம். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 1 மணி 27 நிமிடம் முதல் 2 மணி 57 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 5 மணி 57 நிமிடம் முதல் 7 மணி 27 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 8 மணி 57 நிமிடம் முதல் 10 மணி 27 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று தீதுர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை முதல் மாலை 4 மணி 46 நிமிடம் வரையிலும், காலை முதல் 4 முழுவதும் அக்னி நட்சத்திர தோஷம் 4ஆம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் 4 முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு அதிகாலை 3 மணி 40 நிமிடம் முதல் காலை 10 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 10 மணி 17 நிமிடம் முதல் மாலை 4 மணி 46 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு மாலை 4 மணி 46 நிமிடம் முதல் இரவு 11 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 11 மணி 14 நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.